அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் ஒரு பேங்க் வேலையை பற்றி பார்க்கலாம். ஃபெட்ரல் பேங்க்கில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வெளியிட்டிருக்காங்க. அசோசியேட் ஆஃபீஸர் சேல்ஸ் அந்த பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வாங்க அது யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபெட்ரல் பேங்க்கில் தான் வெளியிட்டிருக்காங்க. பேங்க் நேம் வந்து ஃபெட்ரல் பேங்க். அசோசியேட் ஆஃபீஸர் சேல்ஸ் அதுதான் போஸ்ட் நேமுங்க. அந்த பதவிக்கு தான் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதின்னு பார்த்தீங்கன்னா 10 ஜூன் 2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி லாஸ்ட் டேட் 22 ஜூன் 2025. ஜூன் மாதம் 22ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குங்க செலெக்ஷன் ப்ராசஸில். அந்த டெஸ்ட் என்னைக்கு இருக்கும் அப்படின்னாக்கா 6 ஜூலை 2025 ஜூலை மாதம் 6ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த அசோசியேட் ஆஃபீஸர் சேல்ஸ் இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். வயது வரம்பு நீங்கள் 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. அதாவது 1/6/1998 இல்லைனா அதுக்கு பிறகு பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இங்கே இருக்க பிரான்ச்சஸ் இதில் தான் உங்களை போஸ்டிங் போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க போகுது. நீங்கள் அதை தொடர்ந்து அப்ளை பண்ணுறவங்களும் உங்களுடைய பூர்வீக ஊர் வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இந்தியன் நேஷ்னலாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நீங்கள் 2 வீலர் ஆர் 4 வீலர் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? 4 வீலர் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. 2 வீலர் இருந்தாலும் ஓகே, 4 வீலர் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் சர்வீஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் இதிலெல்லாம் இருந்தாலும் கூடுதல் உங்களுக்கு ஒரு இது இருக்கும் டிசரபிள்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த அசோசியேட் ஆஃபீஸர் சேல்ஸுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 4.59 லேக்ஸ்லேருந்து 6.19 லேக்ஸ் அதாவது லட்சம், அதாவது பெர் ஆனமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4.59 லட்சத்திலிருந்து 6.19 லட்சம் பெர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சம்பள விகிதம் கொடுக்குறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா முதல்ல பார்த்துட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை தாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். சில பேர் கான்ட்ராக்ட்னு நினச்சிக்கிறீங்க, நிரந்தரமான வேலை இது, ரெகுலர் பேசிஸு. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் அந்த பதவிகளுக்கு அப்படின்னாக்க, முதல்ல ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம். அதாவது ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். டெஸ்ட் வந்து என்றைக்கு இருக்குன்னா, முதல்ல நம்ம டேட்டு பார்த்தப்ப சொன்னோம் 6 ஜூலை 2025 ஜூலை மாதத்தில் 6ஆம் தேதியில் இருக்குங்க இந்த டெஸ்ட் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க சொன்னால் அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிவிடணும், மறந்துடக்கூடாது. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணமும் இருக்குது. 350 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். பொதுவான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பொருந்தும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து சிலபஸ் அவங்க எந்த விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் நம்ம சிலபஸை ஷார்ட்டாக பார்த்துடலாம். எந்தெந்த செக்ஷனில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, சேல்ஸ் ஆப்டிடியூடில் 10 கொஸ்டின்ஸ்க்கு 10 மார்க்குக்கு இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து 10 கொஸ்டின்ஸ்க்கு 10 மார்க்குக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் அவேர்னஸில் 10 கொஸ்டின்ஸ்க்கு 10 மார்க் இருக்கும். இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்ஸில் 10 கொஸ்டின்ஸ்க்கு 10 மார்க் இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் 10 கொஸ்டின்ஸ்க்கு 10 மார்க்குக்கு இருக்கும். டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 45 நிமிஷம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு நடக்கும். ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேவா? நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, டெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நமக்கு தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இந்த 3 இடத்துலையும் இருக்கும். இங்கே தான் சென்டர் இருக்கும். கர்நாடகாவில் பெங்களூர்லையும் மைசூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் மும்பை, நாக்பூர், புனேயில் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இங்கே இருக்கிறதுனால அந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கும். அந்த நீங்கள் மாதிரி போயிட்டு பார்த்துக்க முடியும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம்.
இந்த ஃபெடரல் பேங்க்கில் இருக்குது. இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழேயே அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் வந்து மகாராஷ்டிரா, அதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அப்ளை நவ் வந்து கர்நாடகா தமிழ்நாடு இருக்குல்லையே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பண்ணிவிடுங்க. நம்ம முழு விவரமும் பார்த்துட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவாக பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.